ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி கடையில் வாங்குகிற மாதிரியே நல்ல டேஸ்டான மயோனைஸ் வீட்டில் நல்லா பர்ஃபெக்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வெல்கம் டு மைஃபா ரெசிபி. நீங்கள் இன்றைய தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இந்த மயோனைஸ் செய்கிறதுக்கு 3 எக் எடுத்துக்கிறேன். இந்த எக் ஒயிட்டை மட்டும் நான் இதில் எட் பண்ணுறேன். எக் யோல்க்கும் எட் பண்ணி மயோனைஸ் செய்யலாம். நீங்கள் எக் யோல்க்கையும் எட் பண்ணி செய்கிறேன்டா 2 எக் எடுத்துக்கோங்க. நீங்கள் எக் யோல்க்கே மிட் பண்ணி மயோனைஸ் செஞ்சீங்கன்னா கடையில் வாங்குற மாதிரியே பட்டர் கலருக்கு வரும். நான் எக் ஒயிட்டை மட்டும் மிட் பண்ணின்னு சொல்லி இது கொஞ்சம் நல்லா ஒயிட் கலருக்கே இருந்துச்சு. 2 மெத்தடில் செஞ்சாலும் மயோனைஸோட டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஆகாது. பட் உங்களுக்கு எக் ஸ்மெல் செட் ஆகாதுன்னு நினச்சிங்கன்னா எக் ஒயிட்டை மட்டும் மிட் பண்ணி செய்யுங்க. நான் இதில் 1/4 டீஸ்பூன் சால்ட் எட் பண்ணிட்டு 2 பிஞ்ச் அளவுக்கு சுகர் எட் பண்ணுறேன். நான் இதில் வெள்ளைப்பூடு 1 பல் எட் பண்ணுறேன். இது இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிட்டு எட் பண்ணிக்கோங்க. இதை எட் பண்ணினால் இன்னும் கொஞ்சம் ஸ்மெல் நல்லா இருக்கும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் எட் பண்ணுங்கள். இப்போ இதை நான் நல்லா அரைச்சி எடுக்கிறேன். டூ செகண்ட் அரைக்க கொள்ளைக்கே பாருங்கள், இதில் நல்ல நுரை வந்து நல்லா ஒயிட் கலருக்கு வந்திக்குது. இந்த ஸ்டேஜில் நான் இதில் 3/4 கப் ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக 3 தடவை மாதிரி எட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுக்கிறேன். நான் இதில் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எட் பண்ணினேன். வாசம் இல்லாத நல்ல ஆயிலாக பார்த்து எட் பண்ணிக்கோங்க. கோகோனட் ஆயில் இதில் எட் பண்ணாதீங்க, அதில் மனம் இதுக்கு செட் ஆகாது. பாருங்கள், இது கொஞ்சம் திக்காக வந்திக்குது. இந்த ஸ்டேஜில் நான் இன்னும் கொஞ்சம் மறுபடியும் ஆயில் எட் பண்ணிவிட்டு இதை நல்லா அரைச்சி எடுக்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு இருந்ததை விட இது இன்னும் கொஞ்சம் திக்காக வந்திக்குது. இப்போ லாஸ்ட்டாக இந்த ஆயிலையும் நான் எட் பண்ணிட்டு மறுபடியும் நல்லா அரைச்சி எடுக்கிறேன். லாஸ்ட்டாக கொஞ்சம் அரைச்சதுக்கு போகிறோம். நீங்கள் ஒரு 5 இல்லாட்டி 6 தடவை பல்ஸ் விட்டு விட்டு அரைச்சிடுங்க. அப்போ மயோனைஸ் நல்லா திக்காக வரும். இன்னும் பாருங்கள், இப்போ நல்ல திக்காக கடையில் வாங்குகிற மாதிரியே நல்ல பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்திக்குது. இவ்வளோதான், நீங்கள் மயோனைஸ் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுது. இது 1 வீக் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிடலும். எக் விருப்பம் இல்லாதவங்களும் இதே மாதிரி நீங்கள் மயோனைஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நாங்கள் எக் ஒயிட் மட்டும் எட் பண்ணிக்கிற சொட்டி எக் ஸ்மெல்லே இதில் வராது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.